போடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்யலாம். ஸ்பான்சர் செய்கிறாங்க தெரியுமா? விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே செய்யும். சிலருக்கெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செய்தாலும் நமக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும். சரி, ஈஸியாக கண்ணில் கிடைக்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க அப்படின்னாக்கா இருக்குது. காவல்துறையில் இருக்கிறவங்கள, ஐயோ அவங்களாம் வசதியாக இருக்காங்க, கவர்மெண்ட் சம்பளம் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்களே, அப்புறம் என்னத்துக்கு அவங்களுக்கு செய்யணும்? செய்யாதீங்க. மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது அவங்களும் தேட முடியாது. சரி, ஓகே. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க மிக குறைஞ்ச சம்பளத்துக்கு கண்ணு விழித்து ஏடிஎம் வாசலில் உட்காந்துருக்குறாங்க, அப்பார்ட்மெண்ட் வாசலில் உட்காந்துருக்குறாங்க, கடை வாசலில் உட்காந்துருக்குறாங்க, ஹோட்டல் வாசலில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடியவங்க, சீருடை பணியாளர்கள், செக்யூரிட்டி வேலை சீருடை பணியாளர்கள், சீருடை போடுறவங்க எல்லாமே செக்யூரிட்டி தான் வேலையில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டி பணியாளர்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம். சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, முக்கியமாக சாம்பார் சாதம் கொடுக்கறது. ஒரு செவ்வாய்க்கிழமையில் சாம்பார் சாதம் ஒரு 9 பொட்டலம் வாங்கி வச்சுக்கிட்டு, அது என்ன 9ன்னா செவ்வாய்க்கு 9ன்னு அர்த்தம். நீங்கள் 90 பொட்டலம் வாங்க, இல்லை கணக்கில்லாமல் கூட கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 9 பொட்டலம், 18 பொட்டலம், 27 பொட்டலம் அப்படின்ற மாதிரி செவ்வாடை இது சீருடையோ அல்லது சிவந்த நிற ஆடைகளையோ அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சிவந்த நிற ஆடைகளையும் அல்லது சீருடைகளை தானமாக கொடுக்கலாம். கல்லூரியில் அல்லது பள்ளியில் படிக்கிற சீருடையை நான் சொல்லலை, பணியாளர்களுக்கான சீருடை. காக்கி போடுறாங்க, காக்கியில் இருக்கிறவங்க, இப்போ போலீஸில் இருக்காங்க. செக்யூரிட்டி பெரும்பாலும் என்னவாக இருப்பாங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீருடையாக கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கான சாதாரண பிரதர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சிவப்பு கலர் பட்டுப்போட எடுத்து நம்மளுடைய ஒன்று விட்டு தங்கச்சிக்கு அக்காவுக்கு கொடுங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். ஆக சகோதர சகோதரிகளுக்கு துணிமணிகள் கொடுக்கறது, அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு துணிமணிகளை ஸ்பான்சர் செய்கிறது, ஏழை காவலாளிகளுக்கு உதவிகள் செய்கிறது, அன்னதானம் இடுவது, துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் இந்த பலன்கள்லாம் நமக்கு நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புண்டு. செவ்வாயோடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா நமக்கு வீடு, மன, வாகனம் இவைகள் கிடைக்கும். அதனால் அதில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு விலகும், நோய் நொடி அகலும், கடன் தீரும், இதெல்லாம் நடக்கும். என்னது, இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் வரும், பிரச்சனை வரும்னா வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கும்.